ஹலோ நண்பா, மறுபடியும் நான் ஒரு உண்மை சம்பவ கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை எங்க நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால. இந்தியால இருக்கிற ஒரு நபர் எனக்கு Instagram மூலியமா இந்த கதைய அனுப்பி வச்சாரு. இந்த கதைய படிச்சு பார்க்கிறப்ப குவைட் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. ஏன் நம்ம இந்த பதிவு பண்ணக்கூடாதுன்னு யோசனை வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த பதிவை நான் பண்ணேன். இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அந்த கதையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற பதிவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, நம்ம நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போலாமா? இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சுங்க. ஆனா 8 வருஷம் ஆயும் கூட அவரால இந்த ஒரு பர்ட்டிகுலர் சம்பவத்தை மறக்கவே முடியாது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கு பைக் ஓட்டுற ஆசையே விட்டு போயிருச்சு. அப்படி என்ன ஒரு வாழ்க்கையில